தரிசனமாலய தரிசனம். சிறப்பு வாய்ந்த திருவடி சூலம் தலத்தில் அமைந்திருக்கும் வைணவ திருக்கோவில் ஸ்ரீ புமிநீளா ஸ்ரீ அலர்மேல் மங்கா கோதாதேதி சமேத ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் 108 திவ்ய தேசங்களின் பெருமாள்களின் சிலைகள் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அதில் முதல் 2 பகுதிகளில் 70 திருத்தலங்களை பார்த்தோம். இந்த பகுதியில் 71 முதல் 106 வரையிலான இந்த பூ உலகத்தில் தரிசிக்கக்கூடிய திவ்ய தேசங்களும் நமது மரணத்திற்கு பின்னர் கிடைக்க இருக்கும் திருப்பார்கடல் மற்றும் பரமபதம் பாரிய குறிப்புகளையும் காணலாம். திருவாரன் விளை பத்மாசனி சமேத திருக்குறளப்பன் எழுந்தருளி இருக்கும் திருவாரன் விளை அல்லது ஆரன்முளா நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இது கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் திருக்குறளப்பன் என்ற பெயருடன் விளங்குகிறார். அர்ஜுனன் 6 மூங்கில் துண்டுகளாலான மிதவையில் இறைவன் சிலையை கொண்டு வந்ததினால் இந்த தலம் திருவாரன் விளை என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மன் வாமன அவதாரத்தில் பெருமாளை தரிசிக்க வேண்டுமென இந்த தலத்தில் தவமிருந்தார். எம்பெருமானும் அப்படியே காட்சி கொடுத்தார் என ஒரு வரலாறும் உண்டு. பாண்டவர்கள் கேரள தேசத்தில் மறைந்து வாழும் போது மகாபாரத யுத்தத்தில் நிராயுதபாணியான கர்ணனை கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை போக்க வந்த அர்ஜுனனால் இந்த தலம் புதுப்பிக்கப்பட்டது. திருவயிந்திபுரம் ஈயது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் ஹேமாப்ஜவல்லி உடனுரை தேவநாதன். திருக்கோவலூர் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவிலில் கோவில் கொண்டு இருப்பவர் பூங்கோவல் நாச்சியார் சமேத திரிவிக்ரமன். இந்த கோவிலில் பெருமாள் திருவுருவம் ஒரு காலில் நின்ற நிலையில் ஒரு காலை மட்டும் நீட்டி தூக்கியபடி நிற்கின்றார். வாமன அவதாரத்தில் விண்ணையும் மண்ணையும் தன் காலால் அளந்த திரிவிக்ரமன் 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்கும் நிலையில் அமைந்திருக்கிறது. கோபுர நுழைவாயில்கள் கோயிலை ஒட்டிய தெருக்களின் நுழைவாயில்களாக உள்ளன. திருக்கட்சி தமிழகத்தில் சென்னைக்கு அருகே காஞ்சிபுரத்தில் கோவில் கொண்டிருப்பவர் பெருந்தேவி சமேத வரதராஜ பெருமாள். மூலவர் வரதராஜன், பேரருளாளன், தேவாதிராஜன், தேவப்பெருமாள். இறைவன் இங்கு நின்ற திருக்கோலத்தில் மேற்கே திருமுக மண்டலம் காட்டி அருளுகிறார். தாயார் பெருந்தேவி தாயார். தனி கோயில் மகாதேவி. அட்டபுயக்கரம் அட்டபுயக்கரம் அல்லது அஷ்டபுஜகரம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இங்கு உறையும் இறைவன் அலர்மேல் மங்கை உடனுரை ஆதிகேசவ பெருமாள். இந்த தலம் காஞ்சிபுரத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து சுமார் 1 மைல் தூரத்தில் உள்ளது. ரங்கசாமி குளத்திற்கு தெற்கில் அமைந்துள்ளது. மூலவர் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் வலப்புறம் 4 கைகளுடனும் இடப்புறம் 4 கைகளுடனும் காட்சி தருகிறார். ஆதிகேசவ பெருமாள், கஜேந்திரவரதன் என்பன இறைவனின் பெயர்கள். திருமங்கையாழ்வாரின் பாடல் பெற்ற பிறகு அட்டபுயக்கரத்தான் ஆனார். திருத்தண்கா தூப்புல் திருத்தண்கா விளக்கொளி பெருமாள் கோவில் அல்லது தூப்புல் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். காஞ்சிபுரத்தில் அட்டபுயக்கர கோவிலிலிருந்து மேற்கில் சுமார் 1/2 மைல் தொலைவில் உள்ளது. இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் மரகதவல்லி சமேத தீப பிரகாசர். ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் அவதாரம் செய்த திருத்தலம். தன் என்றால் குளிர்ச்சி, கா என்றால் சோலை,
குளிர்ச்சி பொருந்திய சோலையை தெரிவு செய்து பிரம்மன் வேள்விசாலை அமைத்த இடமாதலால் திருத்தண்கா என்றாயிற்று. இந்த தலத்தின் இறைவன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தீப பிரகாசர், விளக்கொளி பெருமாள், திவ்ய பிரகாசர் என்னும் பெயர்களைக் கொண்டு விளங்குகிறார். திருவேளுக்கை அழகிய சிங்க பெருமாள் கோவில். வேளுக்கை வள்ளி உடனுரை முகுந்தநாயகன் திருவேளுக்கை திருக்கோயில் பேயாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் திருத்தண்கா விளக்கொளி பெருமாள் கோவிலுக்கு தெற்கில் அட்டபுயங்கரம் கோவிலுக்கு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வேள் என்ற சொல்லுக்கு ஆசை என்று பொருள். திருமாலின் அவதாரங்களில் ஒருவரான நரசிம்மர் இந்த இடத்தில் கோவில் கொள்ள ஆசைப்பட்டு இருக்க எண்ணியதால் வேளிருக்கை என்றாகி காலப்போக்கில் வேளுக்கை ஆகிவிட்டது. காமாட்சிகா நரசிம்ம சன்னதி என்றும் இதற்கொரு பெயருண்டு. இந்த தலத்தில் இறைவன் யோக முத்திரையுடன் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் அழகிய சிங்கர், நரசிம்மர், ஆள் அரி, முகுந்தநாயகன் என்னும் பெயர்கள் கொண்டு விளங்குகிறார். திருப்பாடகம். திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பாடகம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கு உறையும் இறைவன் ருக்மணி மற்றும் சத்யபாமா சமேத பாண்டவதூதர். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தலத்திற்கு வந்து கிருஷ்ணனை தரிசித்து வந்தால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. கிருஷ்ணர் இந்த தலத்தில் 25 அடி உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பது சிறப்பம்சமாகும். கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதால் இந்த தல இறைவன் பாண்டவதூத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இங்குள்ள கல்வெட்டுகளில் இவரை தூதஹரி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருநீரகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருநீரகம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இது காஞ்சிபுரத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவிலின் உள்ளே அமைந்துள்ள 4 திவ்ய தேசங்களில் ஒன்று. இங்கு அமைந்திருக்கும் இறைவன் நிலமங்கை வள்ளி உடனுரை ஜெகதீச பெருமாள். பெருமாள் நீர்மைத்தன்மை கொண்டவன். நீரிடை மீனாக அவதாரம் செய்தவன். நீர்மேல் அமர்ந்து அதையே இருப்பிடமாக கொண்டவன். பிரளய காலத்தின் போது இந்த பூமி நீரால் சூழ அதன் மீது ஆலிலை கண்ணனாக மிதப்பவன். எனவே பெருமாளை நீரகத்தான் என திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். நிலாத்திங்கள். திருநிலாத்திங்கள் துண்டம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள் உள்ளது. இங்கு உறையும் இறைவன் நேரொருவர் இல்லாலவல்லி சமேத நிலாத்திங்கள் துண்டத்தான். சைவ கோவில்களுக்கு உள்ளே பாடல் பெற்ற திருமால் கோவில் இருப்பது இந்த கோவிலிலும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலிலும் திருக்கள்வனூர் ஆகும். இந்த தலத்தில் பார்வதியின் வேண்டுகோளின்படி பெருமாள் குளிர்ந்த கிரணங்களை வழங்கிக் கொண்டே இந்த இடத்தில் எழுந்தருளி இருப்பதாக நம்பிக்கையாகும். மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நிலாத்திங்கள் துண்டத்தான் சந்திரசூட பெருமாள் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். திரு ஊரகம். அமிர்தவல்லி சமேத உலகளந்த பெருமாள் கோவில் கொண்டிருக்கும் திரு ஊரகம் உலகளந்த பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே திரு ஊரகம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த தல இறைவனை ஆதிசேஷன், மகாபலி சக்கரவர்த்தி ஆகியோர் தரிசித்துள்ளனர் என்பது தொன் நம்பிக்கை. இது உலகளந்த பெருமானின் மூலஸ்தானத்தின் இடது பாகத்தில் உள்ளது. திருவெக்கா. கோமளவல்லி உடனுரை யதோத்தகாரி பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இவரை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று கூறுவர். அது என்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்? அதற்கு ஒரு சுவையான சம்பவம் இருக்கிறது. திருமழிசை ஆழ்வாருடைய சீடர் கணிக்கண்ணன் கச்சியம்பதியை ஆண்ட பல்லவ அரசன் தன்னை போற்றி பாடும்படி கணிக்கண்ணனிடம் சொல்கிறான். மானுடர்களை பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டு திருமாலை பாடினார். அவரை நகரை விட்டு வெளியே போ என்று அரசன் உத்தரவிட்டான். அவருடைய குரவர் திருமழிசை பிரான் உம்முடன் நானும் வருவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கச்சிப்பதி கோவிலுக்கு சென்று ஆண்டவனை நோக்கி, கணிக்கண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன்றன் கைநாகப் பாய் சுருட்டிக்கொள் என்று விண்ணப்பம் செய்தார். பெருமானும் அப்படியே செய்து திருமழிசை பிரானை தொடர்ந்து சென்றார். பெருமாளை தொடர்ந்து திருமகளும் செல்ல கச்சி நகரம் இருண்டு மங்களம் குறைந்தது. இதை மறுநாள் அறிந்த அரசன் தன் தவறை உணர்ந்து கணிக்கண்ணனை தேடிச் சென்று அவரையும் அவர் குரவரையும்
கச்சிப்பதிக்கு திரும்பும்படி வேண்டிக் கொண்டான். கணிக்கண்ணன் திருமழிசை பிரானை வேண்ட அவரும் ஆண்டவனை நோக்கி, கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் ஒன்றன் பயனாகப் பாய்ப்படுத்திக்கொள் என்று வேண்ட திருமகள் நாதனும் அப்படியே செய்தான் என்பது வரலாறு. இதனாலே பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என போற்றப்படுகிறார். திருக்காரகம் பத்மாமணி சமேத கருணாகரர் கோவில் கொண்டிருக்கும் திருக்காரகம் உலகளந்த பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்காரகம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த பெருமாளை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகமாகும். கார்க மகரிஷி என்னும் முனிவர் இந்த பெருமாளை குறித்து தவமிருந்து அளவற்ற ஞானம் பெற்றார். அவர் பெயராலேயே இந்த திவ்ய தேசம் காரகம் எனப்பட்டது என்பர். திருக்கார்வானம் திருக்கார்வானம் உலகளந்த பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்கார்வானம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கு அமைந்திருக்கும் இறைவன் கமலவல்லி உடனுரை கள்வர் பெருமாள். கார்வானத்துள்ளாய் கள்வா என இந்த தலத்து பெருமாளின் பெயரையும் சேர்த்து திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். திருக்கள்வனூர் அஞ்சிலைவல்லி சமேத ஆதிவராகர் எழுந்தருளி இருக்கும் திருக்கள்வனூர் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கருவறைக்கு முன் ஒரு மூலையில் உள்ளது. சைவ கோவில்களுக்கு உள்ளே பாடல் பெற்ற திருமால் கோவில் இருப்பது இந்த கோவிலிலும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு உள்ளேயும் மட்டும்தான். திருப்பவள வண்ணம் திருப்பவள வண்ணம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இது தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ளது. இங்குள்ள இறைவன் பவளவல்லி நாச்சியார் சமேத பவளவண்ணப் பெருமாள். திருப்பரமேச்சுர விண்ணகரம் வைகுந்தவல்லி உடனுரை பரமபதநாதன் கோவில் கொண்டிருக்கும் திருப்பரமேச்சுர விண்ணகரம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இது தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. பரமபதநாதன் மேற்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த தலத்தை பற்றிய குறிப்புகள் எந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை. ஆனால் புராண காலத்தில் இந்த தலம் சர்ப்பக்ஷேத்திரம் என அழைக்கப்பட்டதாகவும் இறைவன் பரமபதநாதன் என்று ஆராதிக்கப்பட்டதாகவும் கிடைத்த ஒரு தல வரலாற்றின் மூலம் அறிய முடிகிறது. திருப்புட்குழி மரகதவல்லி சமேத விஜயராகவன் எழுந்தருளி இருக்கும் திருப்புட்குழி திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இது தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் பாலுச்செட்டி சத்திரம் என்ற ஊரிலிருந்து தெற்கே சென்னை வேலூர் சாலையில் அமைந்துள்ளது. 4 தோள்களுடன் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் இறைவன் காட்சி தருகிறார். ராமாயணத்தில் ஜட்டாயு என்ற பறவைக்கு மோட்சமளித்து அதன் இறுதிச் சடங்குகளை இங்கு செய்ததால் இது திருப்புட்குழி ஆனது என இதன் தல வரலாறு தெரிவிக்கின்றது. இதே தல வரலாறே புள்ளப்பூதங்குடி வல்வில் ராமர் கோவிலுக்கும் கூறப்பட்டுள்ளது. திருநின்றவூர் சுதாவல்லி சமேத பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் சென்னை ஆவடியை அடுத்த திருநின்றவூரில் அமைந்துள்ளது. சமுத்திரராஜனுடன் கோபித்துக் கொண்ட திருமகள் வந்து நின்ற ஊர் என்பதால் திருநின்றவூர் என பெயர் பெற்றது. இங்கு மூலவர் பக்தவத்சல பெருமாள் பத்தராவி பெருமாள் ஆவார். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் கனகவல்லி சமேத வைத்திய வீரராகவர் எழுந்தருளியிருக்கும் திருக்கோவில் சென்னைக்கு அருகில் திருவள்ளூரில் அமைந்துள்ளது. ஸ்ரீதேவி தாயார் வசுமதி எனும் பெயரில் திலீப மகாராஜாவிற்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர வீர நாராயணன் எனும் பெயருடன் வேட்டைக்கு சென்ற பெருமாள் தாயாரை மணமுடித்ததாக தலவரலாறு கூறுகிறது. இந்த கோவில் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என உள்ளூரில் புழக்கத்தில் உள்ள புராண கதைகள் தெரிவிக்கின்றன. திருநீர்மலை சென்னை பல்லாவரம் அமைவிடத்திலிருந்து சுமார் 3.5 மைல் தூரத்தில் உள்ளது. இங்கு பெருமாள் அணிமா மலர் மங்கை சமேத நீர்வண்ணப் பெருமாள் கீழே ஒருவராகவும் மலை மேலே மூவராகவும் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்ற திருப்பெயர்களில் 4 திருக்கோலங்களில் எழுந்தருளி இருக்கிறார். 1 மலை அடிவாரத்தில் மூலவர் நீர்வண்ணன் நீலமுகில் வண்ணன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கே திருமுக மண்டலம் காட்டி நிற்கிறார். தாயார் அணிமாமலர் மங்கை தனிக்கோவில் நாச்சியார். 2 மலை மேல் மூலவர் இருந்தான் கோலம் சாந்த நரசிம்மன் வீற்றிருந்த திருக்கோலத்தில் கிழக்கே திருமுக மண்டலம் காட்டி காட்சியளிக்கிறார். 3 மூலவர் கிடந்தான் கோலம்
ரங்கநாதன் மாணிக்க சயனத்தில் தெற்கே திருமுக மண்டலம் காட்டி காட்சி தருகிறார். தாயார் ரங்கநாயகி, தனிக்கோவில் நாச்சியார். 4. மூலவர் திரிவிக்ரமன், நடந்தான் கோலம். நின்ற திருக்கோலத்தில் கிழக்கே திருமுக மண்டலம் காட்டி காட்சி தருகிறார். திருவிடந்தை கோமளவல்லி உடனுரை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவிடந்தை எனும் கடற்கரை கிராமத்தில் உள்ளது. மூலவர் நித்திய கல்யாண பெருமாள், அகிலவல்லி தாயார் ஆவர். மூலவரின் சன்னதிக்கு வலதுபுறத்தில் கோமளவல்லி தாயாருக்கு ஒரு சன்னதியும் இடதுபுறத்தில் ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதியும் உள்ளது. தல வரலாற்றின்படி மூலவர் நித்திய கல்யாண பெருமாளான மகாவிஷ்ணு தினம் ஒரு பெண்ணாக வருடம் முழுவதும் திருமணம் செய்ததாகவும் அதனாலே மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். நிலமங்கை நாச்சியார் சமேத தலசயன பெருமாள் கோவிலை 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் விஜயநகர மாமன்னர் பராங்குசன் கட்டி முடித்துள்ளான். இந்த கோவில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் தலசயன பெருமாள் படுத்த நிலையில் காட்சி தருகிறார். திருவல்லிக்கேணி ருக்மணி சமேத பார்த்தசாரதி பெருமாள் கோவில் 8ஆம் நூற்றாண்டின் கோவில்களில் ஒன்று. இந்த கோவில் சென்னையில் திருவல்லிக்கேணியில் உள்ளது. இந்த தலத்து எம்பெருமான் மகாபாரத போரின் போது பார்த்தனுக்கு தேரோட்டிய வடிவில் காட்சி அளிக்கிறார். இந்த தலத்து மூலவரின் பெயர் வேங்கட கிருஷ்ணர் என்ற போதிலும் உற்சவராகிய பார்த்த சாரதியின் பெயரிலேயே புகழ் பெற்றுள்ளது. மகாபாரத போரின் போது பீஷ்மரின் அம்புகளால் காயமடைந்தார் கிருஷ்ணர். இங்கு மூலவர் முகம் முழுவதும் தழும்புகளுடன் காட்சியளிக்கிறார். இந்த கடவுளுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த தலத்தில் மட்டும்தான் கிருஷ்ண பகவான் மீசையுடனும் தன் பிரதான ஆயுதமான சுதர்சன சக்கரம் இல்லாமலும் காட்சி தருகிறார். திருக்கடிகை சோளிங்கர் இங்கு அமைந்திருக்கும் மூலவர் யோக நரசிம்மர், அக்காரக்கனி. உற்சவர் பக்தவத்சலம் சுதாவல்லி, அம்மன் தாயார் அமிர்தவல்லி. இது சுமார் 1000-2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது என்கிறார்கள். யோக நரசிம்மர் எழுந்தருளும் சோழசிம்மபுரம் என்பது மருவி சோளிங்கபுரம் என்றானது. இந்த தலத்தில் ஒரு கடிகை, அதாவது 24 நிமிடம் இருந்தாலே மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே கடிகாச்சலம் என்றும் பெயர். 500 அடி உயரமுள்ள கடிகாச்சலம் என்ற பெரிய மலை மீது மூலவரும் அதன் அருகிலுள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரத்துடன் ஆஞ்சநேயரும் கீழே உற்சவரும் அருள் பாலிக்கிறார்கள். ஊரின் மையப் பகுதியில் உற்சவருக்கென தனி கோயில் அமைந்திருப்பது இங்கு மட்டும்தான். திருமலை திருப்பதி என்று அழைக்கப்படும் அலர்மேல் மங்கை சமேத திருவேங்கடமுடையான் திருக்கோவில் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது. இங்கு பெருமாள் 2 நிலைகளில் எழுந்தருளி இருக்கிறார். முதல் நிலை கீழ்த்திருப்பதி. இங்கு கோவிந்தராஜ பெருமாளாக புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் காட்டி தாயார் புண்டரீக வல்லியுடன் அருள் பாலிக்கிறார். 2ஆம் நிலை திருமலை. இங்கு மூலவர் திருவேங்கடமுடையான், ஸ்ரீனிவாசன், வெங்கடாச்சலபதி, பாலாஜி என்ற பெயரில் நின்ற திருக்கோலம் காட்டி கிழக்கே திருமுக மண்டலம் காட்டி அருள் பாலிக்கிறார். உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர். அகோபிலம் சிங்கவேள் குன்றம். செஞ்சு லட்சுமி சமேத லட்சுமி நரசிம்மர் ஆலயம் ஆந்திர மாநிலத்தில் அகோபிலம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு அகோபில நரசிம்மன், வராக நரசிம்மன், மாலோல நரசிம்மன், யோகானந்த நரசிம்மன், பாவன நரசிம்மன், காரஞ்ச நரசிம்மன், சக்கரவட நரசிம்மன், பார்கவ நரசிம்மன், ஜுவாலா நரசிம்மன் என்ற 9 நரசிம்ஹர்களின் கோவில்கள் இருப்பதால் இதற்கு நவ நரசிம்ஹ கஷேத்திரம் என்று வேறு பெயரும் உண்டு. இங்கு உறையும் மூலவர் பிரகலாத வரதன், லக்ஷ்மி நரசிம்ஹன். திரு அயோத்தி வடநாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சீதா பிராட்டி சமேத கோதண்டராமர் ஆலயம்தான் ஸ்ரீ ராமர் அவதரித்த தலம். பிரம்மா உலகை படைத்தபோது விஷ்ணு வைகுண்டத்தில் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்தார். பிரம்மா அந்த பகுதியை உலகின் ஒரு பகுதியாக உருவாக்கி தன் மகன் ஸ்வயம்புவ மனுவுக்கு கொடுத்தார். அதுதான் அயோத்தி. ஸ்வயம்புவ மனுவின் புதல்வர் இக்ஷ்வாகு. இவர் பெயரில் உருவான இக்ஷ்வாகு வம்சத்தில் தசரதரின் மகனாக பிறந்தவர் ராமர். நைமிசாரண்யம் ஹரிலட்சுமி சமேத தேவராஜன் எழுந்தருளியுள்ள நைமிசாரண்யம் இந்தியாவின் வட மாநிலங்களில் ஒன்றான
உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் லக்னோவிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் சீதாப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில்தான் உக்ரஸ்ரவஸ் என்ற சூத பௌராணிகர் மகாபாரத இதிகாசத்தை குலபதி சௌனகர் தலைமையிலான முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தேவராஜன் ஸ்ரீஹரி என்ற பெயரில் காட்சி தருகிறார். முக்திநாத் நமது அண்டை நாடான நேபாள நாட்டின் முஸ்தாங் மாவட்டத்தில் இமயமலையின் முக்திநாத் பள்ளத்தாக்கில் 3710 மீட்டர் உயரத்தில் ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீமூர்த்தி ஆலயம் அமைந்திருக்கிறது. திருமங்கையாழ்வார் மற்றும் பெரியாழ்வார் ஆகியவர்கள் முக்திநாதரை போற்றிப் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளனர். வருடத்தில் மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் முடிய முக்திநாத் தரிசனம் செய்ய ஏற்ற காலமாகும். முக்திநாத்தில் பாயும் கண்டகி ஆற்றில் கிடைக்கும் சால கிராமத்தை வைணவர்கள் நாராயணனின் அம்சமாக கருதி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுகிறார்கள். பத்ரிகாஷ்டமம் பத்ரி நாராயணன் கோவில் என்றும் அறியப்படும் அரவிந்தவல்லி சமேத பத்ரி நாராயணன் கோவில் இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் உள்ள மலை வாழிடமான பத்ரிநாத்தில் உள்ளது. இந்த கோயில் அலக்நந்தா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தேவ பிரயாகை புண்டரீகவல்லி சமேத நீலமேகம் பெருமாள் கோவில் கொண்டிருக்கும் தேவ பிரயாகை அல்லது திருக்கண்டம் என்னும் கடிநகர் உத்தராகண்ட் மாநிலத்தில் தெக்ரி கார்வால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தலம் ரிஷிகேசத்திலிருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் 45வது மைலில் கடல் மட்டத்திலிருந்து 1700 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நீலமேகப் பெருமாள் புருஷோத்தமன் எனவும் வேணி மாதவன் என்றும் அழைக்கப்படுகிறார். மிகச்சிறந்த யாகத்தை பிரம்மன் இங்கு துவங்கியதால் இந்த இடத்திற்கு பிரயாகை என்னும் பெயராயிற்று. திருமாலையே தேவனாக கருதி இவ்விடத்தில் யாகம் செய்யப்பட்டதால் தேவ பிரயாகை என்றாயிற்று. திருப்பிரிதி பரிமளவல்லி சமேத பரமபுருஷன் ஆலயம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இது இந்தியாவின் வடக்கு எல்லையான இமயமலையில் மானசரோவர் என்ற ஏரியின் அருகில் அமைந்துள்ளது. திருமங்கையாழ்வார் தனது தொடக்க பாடலாக இந்த தலத்தையே பாடுகிறார். இந்த தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கிய புஜங்க சயன கோலத்தில் பரமபுருஷன் என அழைக்கப்படுகிறார். இந்த தலம் எங்கு அமைந்துள்ளது என்பதில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. இந்த தலம் ரிஷிகேசத்திலிருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் உள்ள ஜோஷி மடம் என்றும் கருதப்படுகிறது. இந்த இடத்தில் தற்போது கோவில்களும் சிலைகளும் உள்ளது. இன்னும் சிலர் நந்த பிரயாகை என்னும் இடமே திருப்பிருதி என்றும் கூறுகிறார்கள். இது இரண்டும் அல்லாமல் இமயமலைக்கு உட்புறம் அமைந்துள்ளது என்றொரு கருத்தும் இருக்கிறது. திருத்வாரகை துவாரகாதீசர் ஆலயம் என்று அழைக்கப்படும் கல்யாண நாச்சியார் சமேத கல்யாண நாராயணன் கோவில் குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா கடலோரம் துவாரகை நகரில் அமைந்துள்ள ஓகா துறைமுகத்திற்கு அருகில் ஓடுகின்ற கோமதி என்னும் புண்ணிய நதிக்கரையில் அமைந்துள்ளது. பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார், ஆண்டாள் ஆகிய 5 ஆழ்வார்களால் 13 பாக்களால் பாடல் பெற்ற தலமாகும். தற்போதுள்ள ஆலயம் 1500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாகும். உண்மையான துவாரகை கடலுள் மூழ்கிவிட்டது. கிருஷ்ணனின் பேரனான வஜ்ரநாபி என்பவனால் கிமு 400இல் கட்டப்பட்டதாக கூறும் இந்த கோவிலை இங்குள்ள மக்கள் துவாரகாநாத்ஜி ஆலயம் என்றே அழைக்கிறார்கள். இந்த தலத்தில் இறைவன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் துவாரகாநாதன், துவாரகாதீசன், கல்யாண நாராயணன் என்ற பெயர்களுடன் காட்சியளிக்கிறார். வடமதுரை சத்யபாமா சமேத கோவர்தனகிரிதாரி ஆலயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுரா மாவட்டத்தில் அமைந்த மாநகரமாகும். ஆக்ராவிற்கு வடக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும் டெல்லியிலிருந்து தென்கிழக்கே 145 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மகாபாரத இதிகாசத்தில் குறிப்பிடப்படும் கடவுளான கிருஷ்ணன் குழந்தை பருவத்தில் பல அற்புத திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் இது. ஆயர்பாடி, ஆயர்பாடி என்றும் ஆய்ப்பாடி என்றும் கோகுலம் என்றும் அழைக்கப்படும் ருக்மணி சத்யபாமா சமேத கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தலம்.
இத்துணை சிறப்புமிக்க 106 ஆலயங்களை நாம் ஒவ்வொன்றாக நேரில் சென்று தரிசிக்க முடியாது. மனதில் பக்தி இருந்தாலும் இந்த அவசர யுகத்தில் நேரம், பொருளாதார வசதி, குடும்ப சூழ்நிலைகளை கருதி ஒருவரால் இந்த 106 திருக்கோவில்களை நம் வாழ்நாளில் தரிசிக்க முடியாது. ஆனால் இங்கு சென்னைக்கு அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருவடி சூலம் தலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ புமிநீளா ஸ்ரீ அலர்மேல் மங்கா கோதாதேதி சமேத ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பெருமாள் ஆலயத்தில் அமைந்திருக்கும் 106 திவ்ய தேசங்களை சென்று தரிசிக்க முடியுமல்லவா? அனைவரும் சென்று பக்தியுடன் தரிசனம் செய்து அவன் அருளை பெறுவோம். மனம் தூய்மை பெற தியானம் செய்வோம். இறை அருள் பெற ஆலயம் செல்வோம்.